ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலும் கற்றுமர. இன்றைக்கி நம்ம குக்கரில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த குக்கரில் நான் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த கோகோனட் ஆயிலில் பிரியாணி செய்யும்போது அதோட டேஸ்ட் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். அதனால் நான் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 4 வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க. இதில் பாதி வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நான் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். வெங்காயம் வதக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பை தூவி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வெங்காயத்தை சேர்த்து வதக்குங்க. அப்போ சீக்கிரமாக வெங்காயம் நல்லா வதங்கிரும். இப்போது வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இந்த டைமில் இதை வேறொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறமா அதே ஆயிலில் கொஞ்சமாக cashewnut சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது முந்திரியும் ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வேறொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக திராட்சை சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போது திராட்சையும் ஃப்ரை ஆகிடுச்சு. இதுவும் வேறொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே ஆயிலில் கொஞ்சம் கூட ஆயில் சேர்த்துட்டு நான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய், அன்னாசிப்பூ, பட்டை, ரெட்டு கிராம்பு, இந்த மாதிரி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா மீதம் இருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறது வரை நல்லா வதக்கிக்கணும். அப்புறமா நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். அப்போ அடி பிடிக்காது. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போகிறது வரை நல்லா வதக்கியாச்சுங்க. அதுக்கப்புறமா 3 தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேங்க. தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக 1 கப்பு மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறேன். இது அப்ராக்சிமேட்டாக 200 கிராம் அளவுக்கு இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்ததாக 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 8 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தண்ணி பாயில் ஆகட்டும். இந்த டைமில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்குறேங்க. இந்த 4 கப்பு அரிசிக்கு 8 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த அரிசியும் நான் ஏற்கனவே ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறமா அரிசியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமனும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாயில் ஆகி இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயம், முந்திரி, திராட்சை எல்லாத்தையுமே இந்த ரைஸ் மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் வச்சு சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு விசிலெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே அருமையாக கலர்ஃபுல்லான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடெல்லாம் நல்லா வெந்துருக்குங்க. இப்போ இதை வேறொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு கூட தயிர் பச்சடி வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு வித்தியாசமான சுவையில் ரொம்பவே டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி குக்கரில் ஈஸியாக பண்ணியாச்சுங்க. இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.